राष्ट्रभाषा लेसन चैप्टर 4th ऐसे महान संत कवि तिरुवल्लुवर। तिरुवल्लुवर दक्षिण भारत के महान संत कवि हैं। तिरुवल्लुवर வந்து சவுத் இந்தியாவுடைய கிரேட் सेंट और पोइटरम கூட। वे दक्षिण भारत के कबीर माने जाते हैं और சவுத் இந்தியாவுடைய கபீர்னு சொல்றாங்க। ஆக்சுவலி வந்து கபீரை விட திருவள்ளுவர் வந்து ரொம்ப கிரேட்। அவர் எழுதின இந்த திருக்குறள் வந்து ஹோலி பைபிள்னு கூப்பிடுறதுக்கு அளவுக்கு, அதாவது புனித வேதம்ன்ற அளவுக்கு அவருடைய புகழ் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்குது। கபீர்னு சவுத் இந்தியாவுடைய கபீர்னு சொல்றாங்க। इन्होंने व्यक्ति के जीने की सही रास्ता दिखाया। इवर வந்து ஒரு पर्सन जीने का सही रास्ता வாழ்வதற்கான சரியான வழியை திகாயனா காட்டியிருக்காரு। இன்கா விசார் இவருடைய எண்ணங்கள் எப்படின்னா, குருஹஸ்த பி அதாவது குடிமகனும், அதாவது ஒரு குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு பர்சனும் கூட ஈஸ்வரிய ஆஸ்தா கே சாத்துனா மனித அந்த குடும்பத்துல வாழக்கூடிய மனிதன் கூட கடவுளுடைய நிலையில கடவுளை வந்து போற்றி புகழ்ந்து அவருடைய வழியில செல்ல முடியும்। அது மட்டும் இல்லாம பவித்ர ஜீவன் வியத்தீத் கர் சக்தா ஹை, புனிதமான வாழ்க்கையை கழிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு। கபீர் கி தரஹ் கபீருடைய விதத்துல பார்த்தோம்னா, இன்கா ஜன்ம பி ஜுலஹா பரிவார் மே ஹுவா தா, அவர் வந்து ஒரு நெசவாளி குடும்பத்துல பிறந்தவரா இருக்காரு। இன்கா சமயம் இவருடைய வருஷமா பாத்தீங்கன்னா 30 to 200 வருஷத்துக்கே பீச் மானா ஜாதா, 200 வருடங்களுக்கு இடையில் கொண்டதாக இருக்க வேண்டும்னு சொல்லப்படுகிறது। இஸ்கா ஜன்மஸ்தான் மயிலாப்பூர் ஹை, இவரு பிறந்த இடம் வந்து மயிலாப்பூர்। ஆனால் மதுரை மேஹி உன்கா அதிகான்ஸ் ஜீவன் பீதா, மதுரையில் தான் அவர் அதிகமான நாட்கள் வந்து கழித்தாரு, வாழ்க்கையை கழித்தாரு। मदुरई पांडिय राजाओं ने तमिल साहित्य की उन्नति के लिए प्रोत्साहन दिया। மதுரையில பாண்டிய மன்னர் தமிழுடைய இலக்கியத்திற்கு முன்னேற்றத்துக்காகவும் प्रोत्साहन दियाना என்கரேஜ்மெண்ட் நிறைய கொடுத்தாரு। यही पर वल्लुवर रचित तिरुकुरल को महान ग्रंथ की मान्यता मिली। இதனாலேயே வள்ளுவர் இயற்றின திருக்குறள் வந்து மகான் கிரந்தனா கிரேட் நூலா, அதாவது கிரேட் புக்கா செலிப்ரேட் பண்றாங்க, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு। மான்யதா மில்லினா நம்ம கொண்டாடுவதற்கு கிடைச்சிருக்கு। திருவள்ளுவர் ने अपने ग्रंथों में जीवन के मूल्यों पर महत्व दिया है। திருவள்ளுவர் தன்னுடைய கிரந்தோமேனா நூலில் ஜீவன் கே மூல்யனா வாழ்க்கையினுடைய வேல்யூ, வாழ்க்கையினுடைய மதிப்பை மிக முக்கியத்துவமாக கொடுத்திருக்கிறார்। इसी कारण कबीर को उत्तर भारत का तिरुवल्लुवर और तिरुवल्लुवर को दक्षिण भारत का कबीर कहते हैं। ஆதலால இந்த காரணத்தினாலே கபீரை வந்து உத்தர் பாரத்தினுடைய திருவள்ளுவர் என்றும் திருவள்ளுவர் வந்து தட்சிண பாரத்தினுடைய கபீர் என்றும் சொல்கிறோம்। திருக்குறள்ல குல்லுனா முழுமையாக 1330 தோஹேனா குரல், ஜின்கோ அவைகளில் 10 குரல் வந்து இசாபுசே அதிகாரங்களாக 1330, 10 குரல் அடிகளாக 1330 அத்தியாயங்களாக விபாஜித்துனா டிவிஷனாக கொண்டு ஏற்றப்பட்டிருக்குது। கியா கயானா உருவாக்கப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம்। விபாஜித் கியா கயா ஹை பிரதான் रूप से முக்கியமான உருவத்துல பாத்தீங்கன்னா यह ग्रंथ 3 खंडों में बांटा गया है। 3 கிரந்தனா இந்த நூல் வந்து 3 கண்டங்களை பாண்டா கயானா ஷேர் பண்ணிருக்குது, 3 விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்குது। அது என்னன்னா தர்மம், அர்த்து, காம், தர்மமும் பொருளும் காமமும், அறம் பொருள் காமம்। உன்கா விஸ்வாஸ்தா அவருடைய நம்பிக்கை என்னவென்னா, தர்மம் அதுக்கு அடுத்தது அர்த்து பொருள், காமனா காமம், இன் தீனும் கா பாலன் இந்த 3த்தையும் கடைபிடிக்குவேன்। சஹி டங்கு சே சரியான முறையில கர்ணா பர் மோக்ஷ கி பிராப்த ஹோகி, மோக்ஷனா மோக்ஷத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க। மோக்ஷ கி
प्राप्ति होगी, मोक्ष की प्राप्ति होगना मोक्षத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் ने बड़े बड़े विषयों को छोटे छोटे पदों में लिखा है. திருவள்ளுவர் வந்து பெரிய பெரிய விஷயங்களை கூட சின்ன சின்ன லைன்ஸ்ல சொல்லியிருக்காரு. इसलिए திருக்குறள் को गागर में सागर भरने जैसा माना जाता है. இதனாலேயே திருக்குறளை வந்து गागर में सागर பாடுதலில் பாடுற விஷயத்திலேயே கடல் நிரம்பி இருக்கிறது, கடலை போன்ற விஷயங்கள் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பர்னே ஜெய்சா மானா ஜாத்தா, அது போல நிரம்பி இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரீடிங் ஒன் டைம் ரீட் பண்ணி காட்டுற பாத்துருங்க. திருக்குறள் दक्षिण भारत के तिरुवल्लुवर दक्षिण भारत के महान संत कवि हैं. वे दक्षिणी भारत के कबीर माने जाते हैं. इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया. इनका विचार था कि गृहस्थ भी ईश्वरीय आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है. कबीर की तरह इनका जन्म भी जुलाहा परिवार में हुआ था. इनका समय ईसा पूर्व 30 से 200 वर्षों के बीच माना जाता है. इनका जन्म स्थान मैलापुर है, पर मदुरई में ही उनका अधिकांश जीवन बीता. मदुरई पांड्य राजाओं ने तमिल साहित्य की उन्नति के लिए प्रोत्साहन दिया. यहीं पर वल्लुवर रचित तिरुकुरल को महान ग्रंथ की मान्यता मिली. तिरुकुरल ने अपने ग्रंथों में जीवन के मूल्यों पर महत्व दिया है. इसी कारण कबीर को उत्तर भारत का तिरुवल्लुवर और तिरुवल्लुवर को दक्षिण भारत का कबीर कहते हैं. तिरुकुरल ने कुल 1330 दोहे में, जिनको 10 दोहे का हिसाब से 133 अध्यायों में विभाजित किया गया है. प्रधान रूप से यह ग्रंथ 3 खंडों में बांटा गया है. वे हैं धर्म, अर्थ, काम. उनका विश्वास था कि धर्म, अर्थ, काम इन तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष की प्राप्ति होगी. तिरुवल्लुवर ने बड़े बड़े विषयों को छोटे छोटे पदों में लिखा है. इसलिए तिरुकुरल को गागर में सागर भरने जैसा माना जाता है. थैंक यू.